ஹலோ கைஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். இதான் நம்ம சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இல்லாதவங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நேற்று இந்த ஹவு டு டூ ட்ரேடிங், வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி எப்படி வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறது, எப்படி ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்து, 36 மணி நேரம். ஆனால் இதில் கொஞ்சம் ரியாலிட்டியான கதைகளும் உண்மைக்கு நிகரான ஒரு சில ஸ்ட்ராட்டஜியும் இதில் சொல்லியிருப்பேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் லாஸ் பண்ணுறத கொஞ்சம் தவிர்ப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். இதை வாங்க இன்றைக்கி டுடே என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். இன்றைக்கி வழக்கம் போல் சென்செக்ஸு நிஃப்டி ரெண்டுலேயுமே கொடுத்துட்டோம் சார்ட்டு. பட் கொஞ்ச நாளாகவே நிஃப்டிலையும் சரி சென்செக்ஸ்லேயும் சரி ஆப்ஷன் ப்ரீமியம் விளையாட்டுகள் வந்து கொஞ்சம் நடக்குது. ஏன்னா நம்ம சீசா ட்ரேடிங் எதுக்காக சொல்லியிருக்கோன்னா, கால் என்ன இருக்கோ அதே தான் புட் சைட்லையும் இருக்கும், பேலன்ஸ்டாக இருக்கும். அதான் சொல்லியிருப்போம். இங்கே தேர்ட் பாயிண்டில் இருக்கிறது இங்கே தேர்ட் பாயிண்டில் இல்லை, இந்த தேர்ட் பாயிண்டில் இருக்கிறது இங்கே செகண்ட் பாயிண்டில் இருக்குது, இங்கே செகண்ட் பாயிண்டில் இருக்கிறது இங்கே ஃபஸ்ட் பாயிண்டில் இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குது, பேலன்ஸ் இல்லாதனால ஆப்ஷன் ப்ரீமியமில் சில இது வந்து ஆப்ஷன் செல்லிங்கான நேரம்னு இது காட்டியிருக்கு. சரிங்களா? ஸோ அதனால் நமக்கு வந்து ஒரு சில 7-8 நாட்களாகவே நமக்கு ப்ராப்பரான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ அதனால் சரியாக கிடைக்கல. இன்றைக்கி என்ன ஆச்சு நடந்துச்சுன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இன்றைக்கி கொடுத்ததும் மார்க்கெட் வந்து நமக்கு ஆப்ஷன் செயினில் ஓப்பன்லேயே நமக்கு கால் சைட் காட்டிடுச்சு. பட் சார்ட்டில் வந்து இன்னும் சரியான ட்ரிகரிங் வந்து நடக்கலை. ஸோ அதுக்காக கால் சைடு ஆப்ஷன் செயின் கிடச்சனால நம்ம கால் சைடுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டாக ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டும் ஒரு 9:30 போல் 9:25 ட்ரிகர் ஆகிடுச்சு. நான் அப்டேட் பண்ணும்போது கொஞ்சம் டைப்பிங் பண்ணுற நேரம் எடுக்கும். ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டும் ஆப்ஷன் செயின் டேட்டாவும் ரெண்டுமே கால் சைடு கிடச்சது. ஸோ இதுதான் என்னுடைய நாட்கள். ஸோ இன்றைக்கி தான் நான் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ட்ரேட் எடுத்தேன் பிரேக் ஈவன் பாயிண்ட்லேருந்து. ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட்லேருந்து நம்ம ட்ரேட் எடுத்தால் 136 பாயிண்ட், 136க்கு மேலே க்ரீன் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். அதே சமயத்தில் புட் சைடில் 136 கீழே ரெட் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். இப்படி வைக்கும்போது நம்ம கால் சைடில் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு நம்ம இங்கே என்ட்ரி எடுப்போம் 136க்கு மேலே. ஸோ டார்கெட் வந்து 184. எஸ்எல் வந்து இதே பாயிண்டில் எந்த பாயிண்டில் நம்ம என்ட்ரி எடுத்தோமோ அதே பாயிண்ட்டு கீழே ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா எஸ்எல். சரிங்களா? அதே சமயத்தில் இந்த பக்கம் புட் சைடில் வந்து எங்கே அந்த ரெட் கேண்டில் விழுந்துச்சோ அதுக்கு மேலே க்ரீன் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் எஸ்எல், இதுதான் டார்கெட், இதுதான் என்ட்ரி, இப்படி தான் இருக்கும். ஸோ அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி நான் அடுத்த கேண்டில்லே வந்து நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. எங்கன்னா இந்த பிரேக் ஈவன் பாயிண்டில் வாங்க சொல்கிறேன். அதை பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு இருந்தது. அடுத்த நமக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து செகண்ட் பாயிண்ட் தான். இந்த செகண்ட் பாயிண்டில் வரும்போது தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். செகண்ட் பாயிண்டில் என்ட்ரி எடுத்தால் ஃபஸ்ட் டார்கெட் இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட், அடுத்த டார்கெட் வந்து 184, தேர்ட் பாயிண்ட் தான். இதுதான் ஃபைனல், அதுக்கு மேலே கிடையாது. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே கால் சைடில் தான் இருந்துச்சு. பட் சென்செக்ஸும் அதே தான் காட்டுச்சு. பட் நமக்கு ஆப்ஷன் செயின் வந்து ரொம்ப பெரிய ரேலி இல்லை அப்படின்னு அதை காட்டிகிட்டு இருந்தது. ஸோ இட்ஸ் ஸோ ஸ்லோ மொமெண்டம் அப்படின்னு போட்டிருந்தது. ஓகேங்களா? தென் அடுத்து என்ன ஆச்சுன்னு பாருங்கள். ஸோ 9:35 எஸ்எல் வந்து பிஇபியில் ஹிட் ஆகிடுச்சு. அடுத்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஸோ செகண்ட் பாயிண்டில் தான் அடுத்த என்ட்ரி இருக்குது, 9:35 போட்டுட்டேன். ஸோ கால் சைடில் செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலேயும் புட் சைடில் செகண்ட் பாயிண்ட்டுக்கு கீழேயும் வரும்போது நம்ம கால் சைடு தான். அதாவது இந்த செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே கால் சைட்லேயும் புட் சைடில் செகண்ட் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து கால் சைடு தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் என்ட்ரி செட்டப் வந்து நான் வாய்ஸ் மெசேஜில் சொல்லியிருந்தேன். ஏன்னா அது டைப் பண்ணுறதுக்குள்ளே அந்த என்ட்ரி மிஸ் ஆகிடும். இல்லைனா நான் டைப் பண்ணுறது சில பேருக்கு புரியாது, அதனால் வாய்ஸ் மெசேஜ்லேயே போட்டுட்டேன். ஸோ அடுத்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோப் எவ்ரிபடின்னு கால் சைடு, அதாவது கொஞ்சம் நேரத்தில் வந்து கால் சைடில் ட்ரிகர் ஆகிடுச்சு. அதாவது 11:25 போல் கால் சைடு, அதுக்கு முன்னாடியே ட்ரிகர் ஆகிடுச்சு. பட் நான் பார்த்து டைப் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ நானுமே இன்றைக்கி என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன் இந்த என்ட்ரியை. ஸோ செகண்ட் பாயிண்ட்லேருந்து பிஇபி பாயிண்ட்டு டச் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டார்கெட் டன், அனதர் டார்கெட் இஸ் தேர்ட் பாயிண்ட். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும், இல்லை அதுக்குள்ளே நாள் முடிஞ்சுன்னா அன்றைக்கி க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன நடந்திருக்கு பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே பாருங்கள், ஓப்பனான ரெட் கேண்டில் நம்ம பிஇபியில் டச் பண்ணிவிட்டு இங்கே செகண்ட் கேண்டிலே பிஇபிக்கு மேலே க்ளோஸ் வச்சனால இதை நம்ம என்ட்ரியாக எடுத்திருந்தோம். இதை என்ட்ரியாக எடுத்துகிட்டு அடுத்த பாருங்கள், 4வது கேண்டிலில் ரெட் கேண்டில் பிஇபிக்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு, இது எஸ்எல். ஸோ இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. அதே சமயத்தில் இங்கே என்ன நடந்துட்டு பாருங்கள், இங்கே பிஇபிக்கு மேலே ஓப்பன் ஆகி பிஇபிக்கு மேலே க்ளோஸ் வச்சதும் இந்த பக்கம் பாருங்கள் பிஇபி கீழே தான் இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதனால் இது பிஇபிக்கு புட் சைடில் கீழே இருக்குது, கால் சைடில் மேலே இருக்குது. ஸோ கால் சைடில் என்ட்ரி எடுத்தோம். பட் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. அடுத்த என்ட்ரி எங்கன்னா திரும்ப இங்கே பிஇபிக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். அதே சமயத்தில் இல்லைனா இந்த செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கணும். இந்த சைடில் செகண்ட் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கணும், பிஇபி கீழே இருக்கணும்.
ஸோ இந்த கேண்டில் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலை, மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து இங்கே கீழே வரும்போது ஸோ அதாவது செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே என்ட்ரி எடுத்துடக்கூடாது. இந்த லைனில் தான், இந்த 4 லைனில் ஏதோ ஒரு லைனில் டச் ஆகும்போது தான் ஆப்போசிட் சைட்லையும் பார்த்து கன்ஃபர்மேஷன் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது நம்ம செகண்ட் பாயிண்ட் தான். ஸோ செகண்ட் பாயிண்ட் பக்கத்தில் வரும்போது இங்கே 110 இந்த மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல 111 வந்தது. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துருக்கணும். சேம் இங்கே பாருங்கள், பிபியை டச் பண்ணி கீழே இறங்குதா. ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது, இது செகண்ட் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்குது. ஸோ இதான் என்ட்ரின்னு சொல்லி 11:25 போட்டிருந்தேன். டைம் கூட பாருங்கள், அந்த டைம் தான். ஸோ இங்கே நம்ம என்ட்ரி எடுத்திருந்தா அடுத்த டார்கெட் நமக்கு 136 அச்சீவ் ஆகிடுச்சு. சரிங்களா, டச் ஆகிடுச்சு. ஸோ அகைன் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது வெயிட் பண்ணணும் நம்ம ஸ்ட்ராட்டஜி படி. நம்ம ஃபைனல் டார்கெட் இந்த 184 தான். பட் பாருங்கள், நம்ம ஸ்ட்ராட்டஜி படி செகண்ட் பாயிண்ட் கீழேயும் க்ளோஸ் வைக்கலை, அதாவது எஸ்எல்லும் ஹிட் ஆகலை, அதே மாதிரி டார்கெட்டும் அச்சீவ் ஆகலை, சுற்றிக்கிட்டே இருந்தது. ஏன்னா ஆப்ஷன் செயின் கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. ஸோ நமக்கு எஸ்எல்லும் ஹிட் ஆகலை, ஃபைனல் டார்கெட் ஹிட் ஆகலை, பட் நமக்கு ஒரு ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கு. இந்த சைட் புட் சைடில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பிரேக் இவன் பாயிண்ட்டு கீழே தான், எங்கே ஓப்பன் ஆச்சோ அங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கு மார்க்கெட். சரிங்களா. சென்செக்ஸில் அதே தான் நடந்தது. சென்செக்ஸில் ப்ரீமியம் அதிகன்றனால அந்த பக்கமே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எங்கள் ஓப்பன் ஆன இடத்துல சுற்றிட்டு இருந்தது செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே, இந்த பக்கம் செகண்ட் பாயிண்ட்டுக்கு கீழே. ஸோ சென்செக்ஸும் கால் சைடு தான். ஸோ ஒரு 7-8 நாளாகவே நமக்கு வந்து என்ட்ரி கிடைக்கல. இதுக்கு காரணம் என்னென்னா 7 நாட்களாகவே ஆப்ஷன் டிகே தான் நடந்துகிட்ருக்கு, ப்ரீமியம் டிகே தான் நடந்துருக்கு. இது அத்தனையுமே செல்லருக்கான நாட்கள். சரிங்களா. நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ண வந்திருக்கோம், நமக்கு கிடைக்காது. ஏன் அப்படின்றத இங்கே கால்குலேஷனோட சொல்கிறேன் பாருங்கள். இப்போ மார்க்கெட் முடிஞ்ச இடம் வந்து 25,050. சரிங்களா, இங்கே காட்டுதா. நீங்கள் பாருங்கள், மார்க்கெட் அண்டர்லைங் வேல்யூ வந்து 25,068. இதை ரவுண்டாக வந்து 25,050 வச்சுக்கோங்க. சரிங்களா. இப்போ கால் சைடில் எவ்வளோ காட்டுது, இந்த சைடில் 78 ரூபா ரவுண்டாக காட்டுதா. அப்போது ஆப்போசிட்டில் புட் சைடில் என்ன காட்டணும்னா இதுக்கு நியர் ப்ரைஸ் தான் காட்டணும். ஒரு 78னா ஒரு 80 காட்டலாம், இல்லை 70 காட்டலாம். ஆனால் இங்கே எவ்வளோ காட்டுது, 28 ரூபா காட்டுது, அப்படியே பாதிக்கு கீழே காட்டுது. ஸோ இதனால் என்ன ஆயிருக்குன்னா நமக்கு இருக்க வேண்டிய உண்மையான வேல்யூவே புட் சைடில் இல்லை. அப்படின்னா என்னென்னா இங்கே இருக்கிற வேல்யூ, புட் சைடில் இருக்க வேண்டிய வேல்யூவையும் தூக்கி கால் சைடில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா. ஆக்சுவலாக இங்கே சொல்ல போனால் இங்கே ஒரு 40 இருக்கணும், இங்கே ஒரு 35 இருக்கணும், இல்லை 40 இருக்கணும். இங்கே இங்கே இருக்க வேண்டிய எக்ஸ்ட்ரா வேல்யூவை தூக்கி இங்கே போட்டுட்டாங்க, கால் சைடில் போட்டுட்டாங்க. ஸோ அதனால் கால் சைட்லேயே மொத்த வேல்யூவும் இருக்குது. ஸோ கால் சைடு டிகே ஆகணும், இல்லைனா கால் சைடு மேலே போகணும். இதுதான் உண்மை. ஆனால் கால் சைடு மேலே போகணுன்னா அதுக்கு புட்டு கரையணும்ல. ஆனால் கரையிறதுக்கு இங்கே வேல்யூவே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் நினைப்பீங்க புட்ஸு மேலே போகும், கால் கீழே வரும்னு. ஆனால் அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் மூவ் ஆகிடுச்சு, அதாவது கால் சைடு மூவ் ஆகிடுச்சு. அப்போ என்ன, இதை ஃபாலோ பண்ணி தான் இண்டெக்ஸு போகும். ஸோ இப்போ 25,050 + 77 கூட்டிங்கன்னா 25,128 வரும். ஸோ அது இண்டெக்ஸில் போய் முடிஞ்சிடும். கடைசி இது டிகேவாயிரும், இது இங்கேயே தான் நிற்கும். ஸோ கால் மூவ் ஆகாது, புட்டு மட்டும் கரைஞ்சிரும். ஸோ நமக்கு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியே தரமாட்டாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. சரிங்களா. இப்போ இதில் காட்டுற என்ன நடந்திருக்குன்னு. ஓகே, இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது. அதாவது இப்போ இங்கே வந்து 150 பாயிண்ட் முன்னாடி போய் பாருங்கள். 25,050, இது வந்து 25,900. இதுக்கு இடைப்பட்ட தூரங்கள் 150 பாயிண்ட். சரிங்களா. இங்கே 150 புள்ளிக்கு இங்கே எத்தனை புள்ளி இருக்குது, 200 புள்ளிகள் இருக்குது, 208. ஸோ அதிகம் எத்தனை புள்ளி இருக்குது, 58 புள்ளி இருக்குது. அப்போ அந்த 58 ஆப்போசிட்டில் கொடுத்துருக்கணும், ஆனால் இங்கே கொடுக்கல. இங்கே இருக்கிறது 9 தான். ஸோ 58ல் 9 போச்சுன்னா 49. ஸோ 49 புள்ளிகள் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட இங்கே எழுதுகிறேன். ஸோ இங்கே 49 புள்ளிகள் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகே கைஸ், 1 செகண்ட் ஹோல்டு பண்ணுங்கள். ஐயோ, ஓகே கைஸ். ஸோ அதே டயத்தில் கால் சைடில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ புட் சைடில், கால் சைடில் பார்த்தாச்சு. ஐயோ, இது வேறு. சரி, இந்த பக்கம் 49 புட் சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கணும், ஆனால் இல்லை. இப்போ அதே 150 புள்ளிகள் இங்கேனா 25,200. இதில் 150 புள்ளிகள்னால் இதே 150 ப்ளஸ் இருக்கணும். ஆனால் பாருங்கள், 150 மைனஸ் இருக்குது. அங்கே இருக்கிற 49 இங்கே கரைஞ்சிருச்சா. ஸோ இதுதாங்க உண்மை. ஸோ இங்கே அதாவது இங்கே 150 ப்ளஸ் இருக்கணும், ஆனால் 150லேருந்து கம்மியாக இருக்குது. ஸோ புட் சைடு அப்புறமா கரைய வேண்டியது முன்னாடியே கரைஞ்சிருச்சு. ஸோ இருக்க வேண்டிய உண்மையான வேல்யூவே இங்கே இல்லை. இதனால தான் நமக்கு ஆப்ஷன் பையிங்கான என்ட்ரியே கிடைக்கல. இங்கே 150 ப்ளஸ் இருக்கணும், ஆனால் இருக்கிறது என்ன, 114.
இங்கே 36 புள்ளிகள் ஏற்கனவே கரைஞ்சிருக்கு. ஆனால் இங்கே 49 புள்ளிகள், அதாவது கால் சைடில் வந்து 49 புள்ளிகள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆனால் இங்கே -36 இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இருக்க வேண்டிய உண்மையான வேல்யூவே இல்லை. இதுதான் பிரச்சனை. இதனால தான் ஆப்ஷன் பையிங்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. இது தெரியாமல் நம்ம என்ட்ரி எடுத்தே ஆகணும், இன்றைக்கி 10 பாயிண்ட் எடுத்தே ஆகணும், 20 பாயிண்ட் எடுத்தே ஆகணும் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலனா கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் உண்மையான காரணம். சரிங்களா? இது தெரியாமல் என்ட்ரி கிடைக்கலன்னு சொல்லி பாதி பேர் வர்றாங்க, அப்படியே இவர் சரியாக கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம இங்கே கால்ஸ் ப்ரொவைட் பண்ண வரல, உங்களுக்கு ஆப்ஷனோட உண்மையான முகத்தை காட்ட வந்திருக்கோம். இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களோட ஆப்ஷன் பையிங்கோட ஸ்ட்ராட்டஜியே மாறிடும். சரிங்களா? இப்போ வரைக்கும் பாருங்கள், நான் இண்டெக்ஸோட சார்ட்டே காட்டலை. இது இங்கேருந்து மேலே போயிருக்கு, ஹையர் கட் ஆகிருக்கு, இல்லை லோ கட் ஆகிருக்கு, அதனால் லோ தான் போகும், புட் சைடு தான் இருக்கணும் அப்படின்னு நான் எதுவுமே சொல்ல. முழுக்க இந்த ஆப்ஷனோட அல்காரிதத்தை தான் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? இதை பார்த்து தான் நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ண போகிறீங்க. ஒன்று கால் பையிங் பண்ண போகிறீங்க, இல்லை புட் பையிங் பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஸோ இந்த டேபிள் வந்து முழுக்க ஆப்ஷன் செல்லிங்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. 5 நாளும் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னா ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணணும். ஒன்று கால் செல்லிங் பண்ணணும், இல்லை புட் செல்லிங் பண்ணணும், இல்லை ரெண்டையும் சேர்த்து ஹெட்ஜிங் பண்ணணும். சரிங்களா? இல்லை ஆப்ஷன் பையிங் தான் பண்ண வந்திருக்கீங்கன்னா அதுக்கான நேரம் வரும்போது தான் நீங்கள் பை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இல்லை எல்லா நாளும் பை பண்ணிங்கன்னா எல்லா நாளும் உங்களுக்கு பாதி நாளுக்கு மேலே ரெட்டு தான் முடியும். சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் பையிங் எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்போ தான் என்னால் இங்கே அப்டேட் பண்ண முடியும். இன்றைக்கி கிடச்சது அப்டேட் பண்ண ஃபஸ்ட்டு ஒரு சின்ன எஸ்எல்லாக இருந்தாலும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு 20 பாயிண்ட் நமக்கு கிடச்சிது. ஃபஸ்ட்டு இங்கே என்ட்ரி கிடைக்கும்போது ஒரு 8 பாயிண்ட் லாஸு, ஆனால் அதுக்கப்புறம் வந்து 20 பாயிண்ட்டுக்கு வந்து ப்ளஸ் கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் ஆப்ஷன் பையிங். இப்படி தான் என்றைக்காக தான் நமக்கு என்ட்ரி கிடைக்கும். ஏன்னா ஆப்ஷன் செயின் டேட்டா இது தான் சொல்லுது. இது தெரியாமல் நீங்கள் போய் முட்டி மோதாதீங்க. ஒரு வடிவேல் சொல்கிற மாதிரி கிருட்டுன்னு போய் ஒரு ஜானில் மிஸ் ஆகிடுச்சுன்ற மாதிரி ஆயிரும். சரிங்களா காய்ஸ்? ஓகே காய்ஸ், நாளைக்கான சார்ட்டு பார்ப்போம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி நாளைக்கும் இதே தான் சொல்லுது. இங்கே பாருங்கள், இது வந்து 24,950 கால், 25 100 150 புட்டு. இதோட பாயிண்ட்டும் பாருங்கள். ஸோ ஆப்ஷன் செயின் டேட்டா இப்போ நான் காட்டின மாதிரியே தான். தேர்ட் பாயிண்டில் இருக்கிறது இங்கே செகண்ட் பாயிண்டில் இருக்குது, இங்கே செகண்ட் பாயிண்டில் இருக்கிறது இங்கே ஃபஸ்ட் பாயிண்டில் இருக்குது. இன்னும் ஆப்ஷன் செயின் சரியாக ஆகலை. ஸோ மறுபடியும் செல்லிங்க்கான நாட்கள் தான் இருக்குது. ஸோ அதனால் கவனமாக இருங்க. நான் என்ட்ரி கிடைக்கும்போது மட்டும் அப்டேட் பண்ணுவேன், இல்லை நீங்களே பார்த்து கற்றுக்கோங்க. இது சென்செக்ஸ் ஆனது. சென்செக்ஸும் கிட்டத்தட்ட கொஞ்சம் அப்படி தான் இருக்குது காய்ஸ். இது 81,300 கால், 82,300 புட்டு. இதோட தேர்ட் பாயிண்டோட வேல்யூ, பிரேக் ஈவன் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், இது ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க காய்ஸ். ஓகே காய்ஸ், இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இல்லாதவங்க இந்த சீசா ட்ரேடர் சேனல் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ்.